Ninth sum. Ninth sum. A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment rupees 300 every month. How long will it take for him to clear the loan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் 65,000 ரூபா லோன் வாங்குறான். ஃபர்ஸ்ட் மாதம் வந்து 400 ரூபா பே பண்ணுறான். அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பேமெண்ட் வந்து 300 வரைக்கும் எவ்ரி மந்த் பே பண்ணிட்டு வரான். இந்த லோன் முடியறதுக்கு அவன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, எப்போ அவன் வந்து கிளியர் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அதுவே தமிழில் ரிப்பீட் பண்ணுற. ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். லோன் அமௌண்ட் வந்துட்டு 65,000. திஸ் இஸ் அவர் கிவன் ஒன். ரீபேமெண்ட் த்ரூ இன்ஸ்டால்மெண்ட். அப்போது ஃபஸ்ட்டு மந்த்து 400 ப்ளஸ் செகண்ட் மந்த்து வந்து 700. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோ? 300 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 400 ப்ளஸ் 300 எவ்வளோ? 700. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 700 ப்ளஸ் 300 1000. 1000 ப்ளஸ் 300 1300. ஸோ எக்ஸெட்ரா ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளோட ஏடியில் எடுத்துக்கலாமா? A 400, D வந்து T2 minus T1, 700 minus 400 300. அப்போ SN மொத்த அமௌண்ட் என்ன? 65,000 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ டேர்மில் அவன் எத்தனாவது டேர்மில் வந்து ஃபினிஷ் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரியாத வேல்யூ என்ன? N. அப்போது SN ஈக்குவல் டு N/2 2A ப்ளஸ் N minus 1 into D. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? SN எனக்கு 65,000 தெரியும், ஈக்குவல் டு N எனக்கு தெரியாது, டிவைடட் பை 2 இன்ட்டு A எனக்கு 400 தெரியும், ப்ளஸ் N minus 1 N தெரியாது. ஸோ N minus 1 அப்படியே வச்சுக்கிறேன். D வேல்யூ வந்து எனக்கு 300 தெரியும். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 65,000 ஈக்குவல் டு N டிவைடட் பை 2, 400 into 2 800 ப்ளஸ் 300 உள்ள போச்சுன்னா 300 N minus 1 into 300 300. அப்போது இதையும் மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 500 ப்ளஸ் 300 N. அப்போ N டிவைடட் பை 2 500 ப்ளஸ் 300 N. அப்போது N இங்கே இருக்குது. N இந்த பக்கம் வச்சுட்டு 2 இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 65,000 into 2 என்ன? 1,30,000 வரும். ஈக்குவல் டு N 500 ப்ளஸ் 300 N. ரிமைனிங் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அப்போது 1,30,000 ஈக்குவல் டு 500 N ப்ளஸ் 300 N ஸ்கொயர். அப்போது இந்த போத் சைடும் 100ஆல் எனக்கு டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 2 zeros இங்கே வந்து கேன்சல் ஆயிருமா? அப்போது 1300 ஈக்குவல் டு 5N ப்ளஸ் 3N ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? அப்போது 3N ஸ்கொயர் ப்ளஸ் 5N இதை வந்து நான் ஆர்டர் படி எழுதியிருக்கேன். 3N ஸ்கொயர் ப்ளஸ் 5N ஈக்குவல் டு 1300. இப்போது 1300 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 3,900 அப்படிங்கிறது கிடைக்குமா? ஏன் நான் ஏன் வந்து 3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு இங்கே 3 இருக்குது. ஓகேவா? எப்போவுமே N ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து, அதாவது ஸ்கொயர் வேல்யூக்கு முன்னாடி வந்து 3 இருக்கக்கூடாது. அதாவது ஏபி பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்றா நான் இதை தூக்குறதுக்கு இந்த ஹோல் இதாக வந்து அந்த காமனான ஒரு டேபிளால் நான் டிவைட் பண்ணி இதை வந்து நான் கேன்சல் பண்ணணும். ஆனால் இது வந்து 5 கேன்சல் ஆகுது. 3 டேபிளால் நான் பண்ணேன்னா 3 கேன்சல் ஆகும், ஆனால் 5 ஆகாது. ஸோ அதுங்காட்டி நான் என்ன பண்ணுறேன்? இதால் இன்ட்டு பண்ணுறேன். இன்ட்டு பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3,900 கிடைக்கும். இதை வந்து நான் என்னவா எழுதுகிறேன்? இதை வந்து நான் எப்படி பிரிக்கலாம்? 60 into 65 அப்படின்னு பிரிக்கலாமா? பிரிச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன வேல்யூ எடுக்கிறனோ அதுக்கு பக்கத்தில் இருக்க சென்ட்ரு வேல்யூ பார்க்கணும். அதாவது சென்ட்ரு வேல்யூவில் இருக்க என்ன சைனு? ப்ளஸ் சைன். அப்போது ப்ளஸ் சைனை நான் எதுக்கு போடணும்? பெரிய வேல்யூக்கு போடணும், அதாவது பெரிய நம்பருக்கு போடணும். ஸோ 65 தான் பெரிய நம்பர். ஸோ அதுக்கு நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் 65 மைனஸ் 60 இதுக்கு ஆப்போசிட் சைன் இங்கே போட்டுறணும்.
அப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 3900 கிடைக்கும். அது வந்து எனக்கு மைனஸில் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது இது இன்ட்டு பண்ணனா டிவைட் பண்ணனா எனக்கு பிரச்சனை இல்லை. அதே நான் இன்ட்டு பண்ணனா எந்த நம்பரால் இன்ட்டு பண்ணணும், எனக்கு இங்கே வந்திருக்க வேல்யூவால் கண்டிப்பாக அதால் டிவைட் பண்ணணும். இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ நான் இப்போ டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கும் -20 கிடைக்கும். இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ 65/3 அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக நான் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது 3n² + 5n - 1300 = 0. இதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த வேல்யூ போடுறேன். n - 20 3n + 65 = 0வா? அப்போ nக்கு பதிலாக நான் என்ன போட்டேன்னா n - 20 n + 20 இங்கே என்ன இருக்குது n + 65/3 இருக்குது. ப்ளஸ் இப்படி நான் எழுதலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக நான் இப்படி எழுதலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸில் ஒரு சம்மில் இதே மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். என்ன அங்கே டிவைட் பண்ணிட்டோம், இங்கே வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த லாஸ்ட் வேல்யூவால் 3 மல்டிப்ளை பண்ணி அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்கேன். ஸோ இப்படி எழுதலாம். அப்போ n வந்து இந்த -20 இந்த பக்கம் போச்சுன்னா +20 ஆகும். n வந்து இந்த ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -65/3 ஆகும். ஸோ நான் n = 20 தான் எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எப்பவுமே ஷுட் பி பாசிட்டிவாக தான் இருக்கும். cannot be நெகட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸாக இருக்காது. அதாவது இந்த டிவிஷனில் இருக்காது, அதாவது மைனஸில் இருக்காது. அந்த மாதிரி மைனஸில் இருந்துன்னா அந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோன்னு. இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ he will take 20 months to clear the loans. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நான் இங்கே ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி 3 வரக்கூடாது. ஸோ அதுங்காட்டி இது கூட இன்டூ பண்ணி அதை வந்து நான் இப்படி பிரிச்சுருக்கேன். பிரித்து எதனால இன்டூ பண்ணணும் அதனாலே டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணியிருக்கேன். அதே நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோல் இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 10th sum